ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் அப்படிங்கிற ஆசைக்காக பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கடன் வாங்குறாரு. அரசு சொன்ன திட்டத்தை நம்பி 2.5 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் வரை பணம் செலுத்துறாரு. தட்கல் என்ற பெயரில் விரைவாக மின் இணைப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்புறாரு. ஆனால் 6 மாதங்கள் கடந்தும் மின் இணைப்பு இன்னும் கிடைக்கல. வயலில் பயிர் இல்லை, கையில் பணம் இல்லை. கடன் மட்டும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்லுது. இது ஒரு தனி விவசாயியின் கதை மட்டும் இல்லைங்க. தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய கண்ணீர் கலந்த உண்மைனே சொல்லலாம். விவசாயம் காப்பாற்றப்பட வேண்டுமா, இல்லை அறிவிப்புகள் மட்டுமே காப்பாற்றப்பட வேண்டுமா? தட்கல் திட்டம் உண்மையிலேயே விரைவு திட்டமா, இல்லை விவசாயிகளை மேலும் காத்திருக்க வைக்கும் திட்டமா? பணம் செலுத்திய பிறகும் ஏன் மின் இணைப்பு கிடைக்கவில்லை? இதுக்கு பின்னாடி இருக்கும் நிர்வாக சிக்கல்கள் என்ன? தமிழகத்தில் இலவச விவசாய மின்சாரத்துடைய வரலாறு என்ன? இன்னைக்கு டெல்டா விவசாயிகள் ஏன் கொந்தளிக்கிறாங்க? இந்த செய்திக்கு பின்னால் இருக்கும் முழு உண்மை என்ன அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் விவசாயம் அப்படிங்கிறது வெறும் தொழில் மட்டும் இல்லைங்க. அது ஒரு வாழ்க்கை முறையினே சொல்லலாம், ஒரு பண்பாடுன்னு சொல்லலாம், ஒரு நாகரிகத்தின் அடையாளம்னே சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு அந்த விவசாயமே உயிர் பிழைக்க போராடி கொண்டிருக்குதுங்க. இயற்கை மழையை நம்பி விவசாயம் செய்வது சாத்தியமில்லாத சூழல்ல நிலத்தடி நீரை பயன்படுத்தி பாசனம் செய்வதற்கான போர்வெல் மற்றும் பம்பு செட் விவசாயிகளுடைய கடைசி நம்பிக்கையாகவே மாறியிருக்கு. இந்த நிலையில தான் தமிழக மின்வாரியம் 2025-26 ஆண்டிற்கான விரைவு தட்கல் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த அசம்ஷன் வேல்யூ தான் அது 10,000 இலவச விவசாய மின் இணைப்புகளை வழங்குவதாக அறிவித்த போதும் பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அதனை ஒரு வரப்பிரசாதமாக கருதினாங்க. குறிப்பாக சொல்லணும்னா டெல்டா மாவட்டங்களில் நீர்வரத்து குறைந்து கொண்டிருக்கும் சூழலில், மேட்டூர் அணை நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்ட தேதியில் வருஷம் திறக்கப்பட்டிருந்த மேட்டூர் அணை இப்போ திறக்கப்படாத சூழ்நிலையில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற இந்த திட்டம் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கை உருவாயிருக்கு. அறிவிப்பு வெளியான மறுநாளே 10,000 மின் இணைப்புகளும் நிரம்பி இருப்பது. ஸோ தமிழகத்தில் விவசாய மின் இணைப்புக்கான தேவை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துதுன்னே சொல்லலாம். ஆனால் இங்கே எழும் மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, விவசாயிகள் அரசாங்கம் அறிவித்த திட்டத்தை நம்பி கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு அந்த 2.5 லட்சம் முதல் 4 லட்சம் வரை பணம் செலுத்தி 6 மாதங்கள் கடந்த பின்னும் ஏன் மின் இணைப்பு பெற முடியவில்லை அப்படிங்கிற கொஷின் மார்க்கு அவங்க மைண்டில் எழுந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த தட்கல் திட்டத்துடைய வரலாற்றை பார்த்தா தமிழகத்தில் இலவச விவசாய மின்சாரம் வழங்கும் திட்டம் 1989 ஆண்டு முதல் பெரிய அளவில் நடைமுறைக்கு வந்துச்சு. அப்போதைய அரசின் முக்கிய நலத்திட்டங்களில் ஒன்றாக இது கருதப்பட்டதுங்க. அதுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான விவசாயிகள் இலவச மின்சாரத்தின் மூலம் பயனடைஞ்சாங்க. ஆனால் புதிய விண்ணப்பங்கள் அதிகரித்ததால் பல ஆண்டுகளாக காத்திருப்பு பட்டியல் உருவாச்சு. சிலர் பார்த்தீங்கன்னா 10 வருஷம், இன்னும் சில பேர் 15 வருஷம், ஏன் 20 வருஷம் கூட மின் இணைப்புக்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சுங்க. இந்த நீண்ட கால காத்திருப்பை குறைப்பதற்காகவே தட்கல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ உடனடி மின் இணைப்பு தேவைப்படுபவர்களுக்கு குறிப்பிட்ட தொகையை செலுத்தினா விரைவாக இணைப்பு வழங்கப்படும் அப்படின்ட்டு கூறப்பட்டது. ஆனால் இப்போ அந்த விரைவு திட்டமே மெதுவான திட்டமாக மாறி இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 356 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு நிலையில் 6 மாதங்களில் வெறும் 132 பேருக்கு மட்டும்தான் மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு. அந்த மின் இணைப்பு பார்த்தீங்கன்னா தட்கல் முறையில் வழங்கப்பட்டிருக்கு. அதுக்காக 2.5 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரைக்கும் பணமும் விவசாயிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ சொன்ன அடுத்த நாளே அவங்க போய் கொடுத்துருக்காங்க. பட் 6 மாதம் 8 மாதம் ஆச்சு, இன்னும் அந்த தட்கல் முறையில் இலவச மின்சாரம் அவங்களுக்கு கிடைக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு அவல நிலையில் விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்காங்க. மீதி இருக்கிற 224 பேருடைய நிலை என்னன்னு கூட தெரியல. அவங்க செலுத்திய பணம் எங்கே பயன்படுத்தப்படுது? மின் கம்பங்கள் அமைப்பதில் தாமதமா, டிரான்ஸ்ஃபார்மர் பற்றாக்குறையா, நிர்வாக சிக்கல்களா, இல்லை திட்டமிடல் குறைபாடா? இப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கத்தை அரசு வழங்க வேண்டும் அப்படின்ட்டு கூறப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையுடைய பொருளாதார தாக்கத்தை பார்க்கும்போது பல விவசாயிகள் வட்டிக்கு கடன் வாங்கி இந்த தொகையை செலுத்தியிருக்காங்க.
ஒரு விவசாயி 3 லட்சம் கடன் வாங்கி செலுத்தி இருந்தால் மாதம் வட்டி மட்டும் ஆயிரக்கணக்கில் செலுத்த வேண்டியதாக இருக்குங்க. 1 ரூபா வட்டின்னு போட்டாவே மாதம் 3000 ரூபா அவங்க கட்ட வேண்டியதாக இருக்குது. 1 ரூபா வட்டி யாருங்க கொடுக்குறாப்போ? அதே நேரத்தில் மின் இணைப்பு கிடைக்காததால் போர்வெல் பயன்படுத்த முடியாமல், பயிர் சாகுபடியும் தொடங்க முடியாமல் கஷ்டத்தில் இருக்காங்க. இதனால தான் இரட்டை இழப்பு அவங்களுக்கு ஏற்படுதுங்க. ஒரு பக்கம் கடன் சுமை, இன்னொரு பக்கம் விவசாய வருமான இழப்பு. குறிப்பாக காவிரி டெல்டா பகுதிகளில் குறுவை, சம்பா மற்றும் தாளடி சாகுபடிகள் அனைத்தும் தண்ணீரை சார்ந்தவை தாங்க. ஆற்றில் நீர்வரத்து குறைந்தால் விவசாயிகள் பம்பு செட்டு மூலமே நிலத்தை காப்பாற்ற முடியும். ஆனால் மின் இணைப்பு இல்லாததால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான விவசாய முதலீடுகள் பயன்பாடற்று கிடக்குதுங்க. ஸோ இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த பிரச்சனை ஒரு மாவட்டத்தின் பிரச்சனை மட்டும் இல்லைங்க. தமிழகம் முழுவதும் 10,000 மின் இணைப்புகளுக்கான பணம் செலுத்திய விவசாயிகள் இதே நிலையில தான் எதிர்கொள்வதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ இதனால தான் எதிர்காலத்தில் அரசின் புதிய திட்டங்கள் மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையும் பாதிக்கப்படும் அபாயம் அதிகமாகவே இருக்குங்க. அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிக்கும் போது அதற்கான நிதி, கட்டமைப்பு, பணியாளர் வசதி, பொருட்கள் கொள்முதல் மற்றும் காலக்கெடு ஆகிய அனைத்துமே முன்கூட்டியே திட்டமிடப்பட நிச்சயமாக வேண்டும். இல்லைனா திட்டம் அறிவிப்பாக மட்டுமே மாறிவிடுங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த சூழலில் விவசாயிகள் எழுப்பும் கோரிக்கை மிகவும் மிகவும் நியாயமானதாகவே இருக்குங்க. பணம் செலுத்தி 6 மாதங்கள் காத்திருப்பவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் உடனடியாக மின் இணைப்பு வழங்க வேண்டும். மாவட்ட வாரியாக எத்தனை பேருக்கு இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு, எத்தனை பேர் காத்திருக்காங்க, எப்போ வழங்கப்படும் அப்படிங்கிற விவரங்களை வெளிப்படையாக வெளியிட வேண்டும் அப்படின்ட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ விவசாயிகளின் வாழ்வாதாரம், உணவு உற்பத்தி மற்றும் மாநிலத்தின் வேளாண் பொருளாதாரம் ஆகியவை இந்த மின் இணைப்புகளுடன் நேரடியாக தொடர்புடையவை அப்படிங்கிறத அரசு உணர வேண்டுங்க. இன்றைக்கி ஒரு விவசாயியின் மின் இணைப்பு தாமதமாகும் போது அது ஒரு குடும்பத்துடைய வருமானத்தை மட்டும் இல்லைங்க, நாளைய உணவு பாதுகாப்பையும் அது பாதிக்கப்படுது. ஸோ அதனால தான் தட்கல் திட்டத்தில் பணம் செலுத்தி காத்திருக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கும் காலக்கெடு நிர்ணயித்து உடனடி மின் இணைப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதே தமிழக விவசாயிகளுடைய ஒருமித்த கோரிக்கையாகவே இருக்குது. இது வெறும் மின் இணைப்பு பிரச்சனை மட்டும் இல்லைங்க, விவசாயிகளுடைய நம்பிக்கையை காப்பாற்றப்பட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது தான் இந்த விவகாரத்துடைய மிகப்பெரிய செய்தியாக பார்க்கப்படுது. இந்த விவகாரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வெறும் ஒரு மின் இணைப்புக்கான போராட்டம் மட்டும் இல்லைங்க, இது ஒரு விவசாயியின் நம்பிக்கைக்கான போராட்டம்னே சொல்லலாம். அரசு அறிவித்த திட்டத்தை நம்பி பலர் வட்டிக்கு கடன் வாங்கி லட்சக்கணக்கான ரூபாய்களை செலுத்தியிருக்காங்க. அந்த பணத்தை செலுத்திய பிறகு மாத கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் நாளை எந்த புதிய அரசு திட்டத்தையும் மக்கள் எப்படி நம்புவாங்க? நீங்களே யோசிங்க. இன்றைக்கி மின் இணைப்புக்கான காத்திருப்பது ஒரு விவசாயி மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலம் தான். ஸோ அவருடைய நிலத்தினுடைய விளைச்சலும் நம்ம அனைவரின் உணவு பாதுகாப்பும் அதில் அடங்கி இருக்குங்க. வயலில் விதை போட வேண்டிய நேரத்தில் அலுவலங்களில் வாசலை சுற்றும் நிலை விவசாயிக்கு வரக்கூடாது. ஏன்னா ஒரு விவசாயி தோற்றா அது ஒரு குடும்பத்தின் தோல்வி மட்டும் இல்லை, ஒரு சமூகத்துடைய தோல்வியாகவே பார்க்கப்படுது. ஒரு விவசாயி வென்றால் அது ஒரு தனி மனிதனின் வெற்றி மட்டும் இல்லைங்க, ஒரு மாநிலத்துடைய வெற்றியாகவும் பார்க்கப்படுது. அதனால தான் தட்கல் திட்டத்தில் பணம் செலுத்தி காத்திருக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கும் காலதாமதமின்றி மின் இணைப்பு வழங்கப்பட வேண்டும், வாக்குறுதிகள் அறிவிப்பாக மட்டும் இல்லாமல் செயலாக மாற வேண்டும் அப்படின்ட்டு மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா விவசாயியின் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குங்க, ஆனால் அவர் நாட்டிற்கு செய்யும் சேவைக்கு எல்லையே இல்லை. அந்த சேவையை மதிப்பது தான் ஒரு நல்ல அரசின் அடையாளம். விவசாயி வாழ்ந்தால்தான் விவசாயம் வாழும், விவசாயம் வாழ்ந்தால் தான் தமிழகம் வாழும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் உங்கள் அனைவர்கிட்டையும் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். ஸோ விரைவாக தட்கலில் வழங்க வேண்டும் அப்படின்னு தமிழக மக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர விஷயம் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.